பட்டர் பீன்ஸ் கிரேவிக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க. காரத்துக்கு 5 வரமிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், இது கூட மல்லி, சீரகம், சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்து வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கசகசா 1 டீஸ்பூன் சேர்த்துட்டேங்க. முதல்ல வரமிளகாயை அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்தாச்சுங்க. தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அதையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கிரேவி செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. 10 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேங்க. 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸை வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இது கூட தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும்.